வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாகவும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தவ இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். கூடவே இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்த பொறுப்பாக இருக்கிற அனைவருக்கும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த நாளிலே உங்களோடு கூட இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக நான் எடுத்துக்கொண்ட ஒரு வசனம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம், அதிலே 5வது வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே நம்மோடும் இருக்க கடவுது. கண்களை மூடி ஆண்டவரே எங்களோடு பேசும் ஆண்டவரே. வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை மாத்திரமே அறிவிக்கும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. கிறிஸ்து இயேசுவிலே பலவிதமான சிந்தைகள் இருந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். ஏற்றுக்கொள்ள முடியாத ஜனங்களோடு இயேசு தன்னை இணைத்துக் கொண்டார். தேவையோடு இருந்த ஜனங்களுக்கு ஏற்ற வேளையிலே எல்லா தேவைகளையும் சந்தித்தார். மொத்தத்திலே இயேசு தனக்காக எதையும் செய்து கொள்ளவில்லை. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் நமக்கு பொறுப்பான பணிகளை கொடுத்திருந்தார். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத வாய்ப்புகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கிருபையாய் கொடுத்திருந்தார். ஒரு முழு நேர ஊழியத்திற்கு நம்மை அர்ப்பணிக்காதிருந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் ஒரு பொறுப்பான பணியை கொடுத்து நம்மை உயர்த்தி வைத்திருந்த பொழுதிலும் நாம் பணி செய்கிற இடங்களுக்கு, சமுதாயத்திற்கு பயன்படும்படியாய் ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். இந்த நிச்சயம் நம் ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக வேண்டும். ஆகையால் உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் அல்லது ஊழியர்களுக்கும், தேவனுக்காக பணி செய்யும்படியாய் பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்கும் ஆண்டவர் இப்படி அரசு துறையிலோ அல்லது ஒரு இன்சூரன்ஸ் செக்டாரிலோ ஏதோ ஒரு நிலைமையில நம்மை வைத்திருப்பாரானால் அதற்கான நோக்கம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் எப்படி நாம் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரோ அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதற்கு ஆதாரமாகத்தான் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. ஆண்டவர் இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்தாரோ அதை போலவே நாம் வாழும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு பலவிதமான காரியங்களை நான் உங்கள் முன்பாக வைக்க முடியும். ஒரே ஒரு வசனம், சங்கீதம் 46ஆம் அதிகாரம் 10வது வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து. யாரெல்லாம் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ, ஜெபிக்கிறோமோ, அதற்காகவே நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமோ அத்தனை பேரும் அமர்ந்திருந்து. ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த வசனத்திற்கு பலவிதமான வியாக்கியானங்கள், செய்திகள் உண்டு. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது குறைவோடு இருக்கிறவர்கள் தங்களுடைய நிறைவை நிறைவாக்கிக் கொள்வதற்கு அமைதியாக இருக்க விரும்புகிறார்கள்.
ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவர்கள் இந்த வசனத்தை தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று புரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இந்த வசனத்தை நீங்கள் அமர்ந்திருந்து இந்த இன்சூரன்ஸ் செக்டார் பிரேயர் ஃபெல்லோஷிப்ல இந்த உபவாச கூட்டத்திலே கலந்திருக்கிற நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். செய்தியின் தலைப்பு கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். இன்னொரு புறம் நாம் அமர்ந்திருந்து தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை நாம் அமர்ந்திருந்து எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இயேசு பல இடங்களிலே அமைதியாய் இருந்தார். நமக்கு நல்லா தெரியும். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், மத்தேயு 27ஆம் அதிகாரம் 14வது வசனம், இயேசுவோ ஒரு வார்த்தையும் மாறுத்தரம் சொல்லவில்லை. Jesus was silent. இயேசுவோ ஒரு வார்த்தையும் மாறுத்தரம் சொல்லவில்லை. எப்பொழுது? 13வது வசனம், பிலாத்து இயேசுவை நோக்கி, இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்று கேட்கிறான். அந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இதை டீட்டெயிலா நம்ம பின்னாடி தியானிப்போம். அதற்கு முன்பாக கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டுமானால், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையின்படி நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட வேண்டுமானால், நாம் அமர்ந்திருந்து தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது இயேசு எப்படி அமர்ந்திருந்தார்? நியாயாதிபதி இடத்துல இருக்க வேண்டிய இயேசு, அததான் பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ சாயலாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். நோ டவுட் அட் ஆல். நல்ல கவனிங்க. நியாயாதிபதி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்க வேண்டிய இயேசு குற்றவாளி குண்டிலே நிற்கிறார். பிலாத்து நியாயாதிபதி ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறான். தான் விரும்பினதை செய்ய முடியவில்லை. இயேசு நீதிமான் என்று அறிந்திருந்த பொழுதிலும், இயேசுவை விடுதலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமான நிலைமையிலே பிலாத்து இருந்த பொழுதிலும் ஒரு காரியத்தை செய்கிறார். மற்றவர்களை திருப்திப்படுத்துவதற்காக இயேசுவை குற்றவாளி குண்டிலே நிறுத்தி இருக்கிறார். அந்த காட்சி ரெண்டையும் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. இப்ப உண்மையிலேயே யாரு நியாயாதிபதி இடத்துல உட்கார்ந்து இருக்கணும், யார் குற்றவாளி குண்டில இருக்கணும்? தான் விரும்பினதை, தான் எதை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தாரோ அதை செய்ய முடியாத பிலாத்து நியாயாதிபதி ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. நீதிமானாகிய இயேசு குற்றவாளி குண்டில இருக்கிறார். அதுதான் அங்க காட்சி. இப்படிப்பட்ட இடம் மாறி இருக்கிற சூழ்நிலையிலே பிலாத்து இயேசுவை பார்த்து கேட்கிறாரு, அப்பா, எல்லோரும் உம்மை குறித்து பலவிதமான காரியங்களையும் குற்றம் சுமத்துகிறார்களே, நீ ஒரு வார்த்தையும் மாறுத்தரமாக சொல்லவில்லை. பிலாத்து ஆச்சரியப்பட்டான். பேச வேண்டிய நேரத்திலே இயேசு பேசாமல் இருந்தார். அதுதான் இன்னைக்கு செய்தி. நாம் ஒரு பிரச்சனை, ஒரு நெருக்கம், அல்லது நாம் விரும்பின இடத்துல நாம் வைக்கப்படவில்லை, நமக்கு விரும்பினது கிடைக்கவில்லை என்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது வாட் வில் பி அவர் ரியாக்ஷன்? ஐயா, என் குடும்பத்துக்கு இது நடக்கணும்னு எதிர்பார்க்கிறோம், என் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சம்பவிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம், நான் பணி செய்கிற இடங்களில் இப்படிப்பட்ட உயர்வுகள், இப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனாலும் நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக காரியங்கள் நடக்கும் பொழுது, நம்மிடத்துல நன்மை பெற்றவர்களே நமக்கு விரோதமாக காரியங்களை செய்யும் பொழுது, நாம் நன்மை செய்தவர்களே நமக்கு துன்பங்களை கொடுக்கும்படியா எழும்பி நிற்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. இயேசுவோ ஒரு வார்த்தையும் மாறுத்தரமாய் சொல்லவில்லை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சங்கீதம் சொல்லுகிறது அல்லவா? அப்படி என்றால் அமைதியாய் இருந்து கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை எப்படி நாம் தரித்துக் கொள்ள முடியும்? எல்லா காரியங்களையும் பொறுமையாய் சகித்துக் கொண்டு கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை நாம் எப்படி மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த முடியும்? அதுதான் இன்னைக்கு செய்தி. ஒருவேளை இதை சபைகளிலே நாம் பேச முடியாது, பெரிய திறந்த வெளி உபவாச கூட்டங்களிலும் இதை நாம் பேச முடியாது. பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு வருவார்கள். இந்த காலை வேளையில
முழுவதுமாய் கர்த்தருக்கு தங்களை அர்ப்பணித்து தேவ சித்தம் நான் பணி செய்கிற இடங்களிலே நிறைவேற வேண்டும், என்னுடைய குடும்பத்திலே நிறைவேற வேண்டும் என்று ஒரு சிலராய் நாம் கூடியிருக்கிறோம். ஆகையினால் நிச்சயமாய் நான் விசுவாசிக்கிறேன், இந்த செய்தி நம்மை உடைப்பதோடு அல்லாமல், நம்முடைய குடும்பத்தை தேவனுக்கு நேராய் நடத்துவதோடு அல்லாமல், நாம் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த இடத்திலே தேவ சிந்தை வெளிப்படும்படியான காரியங்களை நிச்சயமாய் நடப்பிக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. 100% அதை நான் விசுவாசிக்கிறேன். உங்களோடு கூட உபவாசத்தோடு இந்த கூட்டத்தில் நான் கலந்திருக்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஒரு மனுஷனுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, அமைதியா இருக்கிறது தான். சந்தோஷமாக இருக்கும் பொழுது ஒருவேளை மனிதன் அமைதியா இருந்து விடுவான். ஆனால் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்கள் அவனை சுற்றிலும் நடக்கும் பொழுது, எந்த ஒரு மனிதனும் விரும்பாத காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே வலுக்கட்டாயமாய் திணிக்கப்படும் பொழுது, நாம் பணி செய்கிற இடங்களிலே இப்படித்தான் நடக்க வேண்டும், இதுதான் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று பலவிதமான எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். குட். ஆனால் நம்முடைய விருப்பத்திற்கு மாறாய் காரியங்கள் நடக்கும் பொழுது நம்ம வாய் சும்மா இருக்காது. நிச்சயமா சொல்ல முடியும். ஆனா வசனம் சொல்லுது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். பவுலடிகளார் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலே இருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு அமைதியாயிருந்தார். அவரை குற்றப்படுத்தின பொழுது அமைதியாயிருந்தார். அவரை காயப்படுத்தின பொழுது அமைதியாயிருந்தார். அவருக்கு அநீதி நடப்பிக்கப்பட்ட பொழுதும் இயேசு ஒரு வார்த்தையும் சொல்லாமல், மாறுத்தரம் சொல்லாமல் அமைதியாயிருந்தார். அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது, நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வலுக்கட்டாயமாய் திணிக்கப்படும் பொழுது அமைதியா இருக்கிறோமா? எனக்கு இப்போ நான் தாத்தாவாயிட்டேன். 2 பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க, ட்வின்ஸ், ரெட்டை பிள்ளைங்க, 2 பொம்பளை பிள்ளைங்க. இப்போ 8 மாசம் தான் முடிஞ்சிருக்கு 2 பேருக்கும். இன்னும் அப்பான்னு சொல்ல தெரியல, வாய் திறந்து அம்மான்னு சொல்ல தெரியல, சரியா பேச வரவில்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? சரியா பேச முடியல. நல்லா அழுகுறாங்க, சிரிக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க, ஆனால் சரியான வார்த்தை வரவில்லை. பேச முடியலன்னா வார்த்தை அவர்களுக்கு சரியாய் வரவில்லை. குழந்தைகளுக்கு நேச்சரா இருக்க மாதிரிதான். ஆனால் அவர்கள் மூலமாகவும் சில காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறார். இன்னும் சொல்ல போனா இந்த செய்திக்கான தாக்கமே அதுதான். அந்த பிள்ளைங்களுக்கு நான் தாத்தா, ரெட்டை பிள்ளைங்களுக்கு போய் அவங்க சென்னையில இருக்கிறாங்க. விடுமுறை கிடைக்கும் பொழுது, நேரம் கிடைக்கும் பொழுது நான் போய் அவர்களை பார்க்க போகிறேன். அப்பொழுது என்ன நடக்கிறது? அவர்களை நான் சந்திக்கிறேன், தூக்கி வைக்கிறேன், அவங்கள தூக்கி வச்சுக்கிறேன், கொஞ்சிறேன், அவர்களோடு நேரத்தை போக்க விரும்புகிறேன். ஆனால் தாத்தா தான், நல்லா கவனிங்க, என்னிடத்துல இருப்பது அவர்களுக்கு வசதியா இல்லை. நான் அவர்களை சுமந்திருப்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பேச முடியல. தாத்தா என்னை இறக்கி விடுன்னு சொல்ல முடியல. 8 மாசம் தான் ஆகுது. ஆனா ஒண்ணு செய்யறாங்க, வாயை பயன்படுத்தி வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறாங்க. திரும்பவும் சொல்றேன், வாயை பயன்படுத்தி வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறாங்க. அம்மானும் கூப்பிட முடியாது. ஆனா ஒண்ணு செய்யறாங்க, ஓன்னு சத்தம் போட்டு அழுகிறாங்க. இப்பொழுது அவருடைய தாயார் அல்லது தகப்பன் அந்த பிள்ளைய வாங்கின உடனே ஒரு மிகுந்த அமைதி, நான் நினைச்சதை சாதித்து விட்டேன் என்கிற ஒரு சந்தோஷம். அம்மா மடிக்கோ அல்லது அப்பா கைக்கோ போன உடனே நம்மளை திரும்பி பார்ப்பாங்க பாருங்க. அந்த பார்வை தான் இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தும்படியாய் தேவன் என்னுடைய உள்ளத்திலே கொடுத்த ஒரு பாரம். என்ன சொல்ல வரேன்? நான் அவர்களை வைத்திருக்க விரும்புகிறேன், ஆனால் என்னுடைய அரவணைப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பா அம்மாட்ட போகணும்னு நினைக்கிறாங்க. போன உடனே என்கிட்ட இருந்த அழுகை அங்கே அமைதியாய் மாறி போனது. நாங்கள் விரும்பினதை செய்து முடித்து விட்டோம் என்கிற பெருமையோடு இப்பொழுது என்னை பார்க்கிறார்கள். இந்த சிந்தையை, இந்த கற்பனை காட்சியோடு இந்த செய்தியை நான் ஆயத்தம் பண்ணேன் பாருங்க. அமைதியா இருக்கிறது மனுஷனுக்கு கஷ்டம். அதனாலதான் சொன்னேன், 8 வயசு பிள்ளைக்கு கூட வாயை திறந்து சத்தம் போட்டா நான் எங்க இருக்கணும்னு விரும்புகிறேனோ, எதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேனோ அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அப்போ அமைதியா இருக்கிற பிரச்சனை நேரத்துல அமைதியா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என்னிடத்துல இருக்க வேண்டும். நீங்கள் அமர்ந்திருந்து நான் தான் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் நடப்பிக்கிறவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நமக்கு நல்லா தெரிந்த சம்பவம், யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடைபெறுகிறது.
அதுக்கு முன்பாக இன்னொரு சம்பவத்தையும் பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல ஒரு அருமையான ஒரு சம்பவம், எல்லாருக்கும் நன்கு பழக்கப்பட்ட ஒரு சம்பவம். யூதருடைய பண்டிகை ஒன்று நடைபெறுகிறது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வருகிறார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. இந்த சம்பவம் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க? குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்பை உடையவர்கள் முதலான திரளான வியாதியஸ்தர்கள் அந்த இடத்திலே கூடி இருக்கிறார்கள். பிரச்சனை என்ன? எப்போதாகிலும் ஒரு தேவதூதன் வருவான், குளத்தை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு முதலில் யார் இறங்குகிறானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாயிருந்தாலும் சொஸ்தமாவான். வசனம் சொல்லுகிறது. நிறைய பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டாங்க. இப்போ இயேசு அந்த பெதஸ்தா குளத்தருகே வருகிறார். நல்லா நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருக்கிறான் அல்லது இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டார். அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்திருந்தார். இயேசு 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்த அந்த மனுஷனை நோக்கி ஒரு கேள்வி கேட்கிறார். நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஒரு ஒன் வேர்ட் ஆன்சர் கொடுக்கிற ஒரு கொஸ்டின். ஒரே வார்த்தையில பதில் சொல்லிடலாம். இயேசு கேட்கிற கேள்வியை பாருங்களேன். அவன் 38 வருஷம் வியாதி உள்ளவன் என்பதை இயேசு அறிவார். அவனுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை என்பதும் இயேசுவுக்கு தெரியும். தூதன் அந்த குளத்தை கலக்கும் பொழுது இவன் தன்னுடைய பலத்தினால அந்த குளத்திற்குள் இறங்கி தனக்கு தேவையானதை செய்து கொள்ள முடியாது என்பதையும் இயேசு நன்கு அறிந்திருந்தார். அததான் ஒரே வார்த்தையில போட்டிருக்குது. 38 வருஷம் வியாதியா இருந்த அந்த மனுஷனை இயேசு அறிந்திருந்தார். சகோதரனே, சகோதரியே, உங்களை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து தேவ நோக்கத்தை நாம் அறிந்திருக்கிறோமோ இல்லையோ, இயேசு உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தையும் அறிந்திருக்கிறார். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா சந்தோஷமா சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. அடுத்து கவனிங்க. இப்ப இயேசு அவனை பார்த்து கேட்கிறார், நீ சொஸ்தமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, அவன் என்ன பதில் சொல்லியிருக்கணும்? எஸ் லார்ட், ஐ நீட் ஹீலிங். ஆண்டவரே, எனக்கு இப்பொழுது விடுதலை வேண்டும், நான் சுகமடைய விரும்புகிறேன், இதை என்னுடைய வாழ்க்கையில இது செய்வீராக. ஒரே வார்த்தையில சொல்லியிருந்தானா முடிஞ்சிச்சு. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. நீங்கள் அமர்ந்திருந்து உங்கள் பிரச்சனையின் நேரத்திலே, நீங்கள் விரும்பாத காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து சம்பவிக்கின்ற நேரங்களிலே, உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்களை நீங்கள் அனுபவிக்கும்படியான சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கப்படுகிற நேரங்களிலே அமர்ந்திருந்து அமைதியா இருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த மனுஷனுடைய வார்த்தையை பாருங்களேன். அவன் அதுக்கு பதில் சொல்றான். யோவான் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்ட கேள்விக்கு அந்த வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி குளத்திலே இறங்கி விடுகிறான் என்றான். நல்லா தெரிந்த சம்பவம். கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தை நம்மிலே இருக்க வேண்டும். நாம் அமர்ந்திருந்து தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். 38 வருஷமாய் அவனுக்கு வியாதி உண்டு என்பதை இயேசு அறிந்திருந்தார். அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகவே பண்டிகை நாளிலே இயேசு எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னும் அர்த்தம் கொள்ளும் குளத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். டிசைடட் ஆல்ரெடி. இட்ஸ் பியூர்லி பிளான்ட் எவ்ரிதிங். ஆனால் நடந்த காரியம் என்ன? இயேசு அவனை பார்த்து அவனை குறித்து கேட்கிறார். அவனுடைய பதில் முழுசும் பாருங்களேன். தன்னுடைய தேவை என்ன என்பதை அவன் மறந்து போய் தனக்கு மற்றவர்கள் என்ன காயங்களை உண்டாக்கினார்களோ அதை வார்த்தையில வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான். லெட் மீ ரிப்பீட் இட் அகைன். தன்னுடைய தேவை இப்பொழுது அவனுக்கு மறந்து போய்விட்டது. மாறாக மற்றவர்கள் தனக்கு எதை செய்யவில்லையோ, மற்றவர்களால் இவன் இத்தனை நாட்கள் எத்தனை அவமானப்பட்டானோ, காயப்பட்டானோ, ஏமாற்றப்பட்டானோ, அதை ஆண்டவரிடத்திலே ஒரு குறையாக, குற்றமாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். அநேக நேரங்கள்ல நாம் அமர்ந்திருந்து தேவனை அறிந்து கொண்டு கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையை வெளிப்படுத்தும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாகிய நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன நோக்கம் வைத்திருக்கிறார், என்னை அறிந்திருக்கிறார் என்பதை மறந்து போய் ஆண்டவர்கிட்ட அடுத்தவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும்,
என்னை கொண்டு போய் எனக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லையே, அவனுடைய ஏமாற்றம். இன்னொன்னு, நான் பெற்றுக்கொள்ள வேண்டியதை, நான் குலத்தில் இறங்குவதற்கு முன்பாக நான் அனுபவிக்க வேண்டிய சுகத்தை, நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை எனக்கு முன்பாக ஓடிப்போய் அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்ம பிள்ளைகளை குறித்து பல நேரங்கள்ல கவலைப்படுறோம். என் பிள்ளைக்கு இந்த இடத்துல வேலை கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும், உண்மையிலே இந்த இடத்துல எனக்கு தான் கிடைச்சிருக்கணும், ஆனா எனக்கு பதிலா அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு எவ்வளவு நேரத்துல நம்ம பேசியிருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? நாம் இன்னும் கிறிஸ்துவை சரியாய் அறிந்து கொள்ளவில்லை. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, நான் இன்னும் கிட்டி சேரணுமே, ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. நல்லா பாடுறோம், நல்லா ஒர்ஷிப் பண்றோம், ஆனால் அதை அனுபவிப்பதற்கு நம்மை விட்டு கொடுத்திருக்கிறோமா? நான் செய்தி ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இதை ஒரு விசுவாசிகள் கூட்டத்திலே இந்த செய்தியை பேச முடியாது, சபை கூடி வருகிற இடங்களிலே பேச முடியாது. ஆனால் ஒரு உண்மையான ஊழியத்திற்காக என்னை அர்ப்பணித்திருக்கிறேன் ஆண்டவரே, உம்மிடத்தில் இருக்கிற சிந்தை என்னுடைய வாழ்க்கையிலும் காணப்படும்படியா என்னை நான் அடிமையாய் உமக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறேன் என்று அர்ப்பணித்திருக்கிற சகோதரனே, சகோதரியே, முதல்ல நான் செய்ய வேண்டிய காரியம் அமைதியா இருக்கணும். ஆண்டவனுடைய வாழ்க்கையின் நோக்கங்களை அறிந்திருக்கிறார். என்னை குறித்தும் என்னுடைய குடும்பத்தை குறித்தும் பிள்ளைகளை குறித்தும் எதிர்காலத்தை குறித்தும் திட்டம் உரைத்திருக்கிறார். அதன்படி நடத்தப் போகிறார் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு நாளும் அடுத்தவர்களை குறித்து புலம்பவே மாட்டார்கள். அவங்க மூலமா எனக்கு இது கிடைச்சிருக்கணும், இது அவங்க நோ 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 ஆர்குமெண்ட் அட் ஆல். அப்போ அமைதியா இருக்க முடியல. அமைதியா இருக்க முடியாததுனால அவனுடைய பார்வை தனக்கு யார் எதை செய்ய வேண்டும் என்று விரும்பினானோ அதை செய்யாத ஏமாற்றத்தை இயேசுவிடத்துல கம்ப்ளைண்டா பண்றான் முதல் மனிதன். இரண்டாவது பாருங்க, இன்னொரு காரியத்தையும் கூட நாம் பார்க்க முடியும். ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம். எல்லாருக்கும் தெரிந்த சம்பவத்தை தான் நான் சொல்லுகிறேன். அதனால நம்ம பைபிளை புரட்டணும்ன்ற அவசியம் இல்லை. இது சம்பவம் ஆகையால் நீங்களும் அப்படியே நீங்க வந்துகிட்டே இருக்கலாம். ஒரு இட் வில் பி லைக் ஒரு பைபிள் ஸ்டடி. இப்போ ரூத், பெத்லகேமிலே பஞ்சம் உண்டாகிறது, நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். எலிமெலேக்கு, நகோமி, மக்லோன், கிலியோன் 4 பேர் அடங்கிய ஒரு குடும்பம் மோவாபுக்கு போகிறார்கள். பஞ்சம் விளைப்பதற்காக போகிறார்கள். மிகுந்த செல்வத்தோட போகிறார்கள். ஒருவேளை அவர்களுக்கு இருக்கிற செல்வம் அந்த பஞ்ச நாட்களிலே அந்த பெத்லகேமிலே அவர்களை திருப்தியாக்கி இருக்குமா இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனா அவங்க குடும்பமாக ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். எலியோன் ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு, நான் என்னுடைய மனைவியாகிய நகோமியோடும் 2 பிள்ளைகளாகிய மக்லோனோடும் கிலியோனோடும் மோவாபுக்கு போக போகிறேன். அதே போல போனாரு. 2 பிள்ளைகளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஓர்பால், ரூத் 2 மருமகளை, அருமையான மருமகளை தன்னுடைய குடும்பத்தோடு இணைத்துக் கொண்டார். ஆனால் என்ன நடந்தது? நகோமி தனித்து விடப்பட்டாள். அங்கே ஒரு குடும்பம் சிதைந்து போனது, ஒரு வெறுமையாக்கப்பட்டது. நகோமி மாத்திரம் இருக்கிறா, 2 மருமக்கமார் இருக்கிறாங்க. இப்போ நகோமி ஒரு வாய்ப்பு கொடுக்குறா ஓர்பாலுக்கும் ரூத்துக்கும். ஏமா, இனிமே என்னுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கிற உதவியை செய்ய முடியாது, நீங்க திரும்பி போய்விடலாம். ஓர்பால் போய்விட்டால் ரூத்தோ நகோமியை பற்றி கொண்டாள். இதுதான் காட்சி. இப்ப கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தை நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும் என்பதற்கு இங்கே ஒரு அடையாளம் வைக்கப்படுகிறது. எப்படி யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல 38 வருடமாய் பெரும்பாடுள்ளவன் தன்னுடைய வாழ்க்கையின் குறைவிலே தன்னை ஏமாற்றினவர்களை இயேசுவிடத்துக்கு அடையாளம் காட்டினான். தன்னுடைய குறையை மறந்து போனான், தன்னை ஏமாற்றினவர்களை இயேசுவிடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணான். இங்க அப்படியே இன்னொரு காட்சி. இப்போ நகோமியும் ரூத்து மாத்திரம் மறுபடியுமாய் பெத்லகேமுக்கு திரும்பி வருகிறார்கள். நீங்க ரூத்தின் சரித்திரம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்க்க முடியும். 2 பேரும் இப்பொழுது பெத்லகேமுக்குள்ளாய் வருகிறார்கள். ஊரார் எல்லாம் பார்க்கிறாங்க. அந்த ஊரை சேர்ந்தவர்கள் எல்லோரும் இப்பொழுது நகோமியையும் ரூத்தையும் பார்க்கிறார்கள். ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க. அதுவும் நகோமியினிடத்திலேயோ ரூத்தினிடத்திலோ அல்ல,
தங்களுக்குள்ளாக பேசிக் கொள்ளுகிறார்கள். ஒரு ஊருக்குள்ள 2 பேர் வர்றாங்க, ஊர் ஜனங்கள்லாம் அங்கங்க நிக்கிறாங்க. ஒருவேளை கிணற்றடியில தண்ணீர் எடுத்துக்கிட்டு இருக்கலாம், அல்லது கடை வாசல்ல நின்று இருக்கலாம், அல்லது ஒரு கோயில் வாசல்ல இருக்கலாம். இப்படி பல இடங்களிலும் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ஒரு காரியத்தை பேசுகிறார்கள். இவள் நகோமியோ என்று பேசிக் கொண்டார்கள். அவ்வளவுதான். அட இது நகோமி மாதிரி இருக்குதே, அதுதான் அவங்க டவுட். அவர்களுக்குள்ளாக பேசிக் கொள்ளுகிறார்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஆனா நகோமியுடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்க பாத்தீங்கன்னா 20வது வசனம் ரூத் 1:20 நீங்க வாசிக்கும் பொழுது, நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். எகைன் கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தினார். எகைன் சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானே என்றார். அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை கவனிங்க. ஆண்டவர் தான் தன்னை வெறுமையாக்கி இருக்கிறார். எதற்காக? தாவீதின் வம்சம் செழிக்க வேண்டும் என்பதற்காக. ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இனக்கூட்டத்திலிருந்து அங்கே ரூத் என்கிற ஒரு மகளை அழைத்துக் கொண்டு வந்து தாவீதின் சந்ததியை வளமையாக்க வேண்டும் என்கிற தீர்மானம் தேவனுடைய தீர்மானம், தேவனுடைய திட்டம். ஆனால் இந்த நகோமியுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையின் கசப்பை நினைக்கிறாள். கணவனை இழந்து போனதை நினைக்கிறாள். மக்லோன் கிளியோன் என்கிற 2 அருமையான ஆண் பிள்ளைகளை இழந்து போனதை நினைக்கிறாள். ஆண்டவர் வருங்காலத்திலே தன்னை கொண்டும் தன்னுடைய சந்ததியை கொண்டும் செய்ய போகிற திட்டத்தை மறந்து போய் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை தனக்குள்ளாகவும் இருக்க வேண்டும் என்கிற தரிசனம் அற்று போய் ஒரு காரியத்தை செய்கிறார். யார் தன்னை இப்படி பெரிய திட்டத்திற்குள்ளா இணைத்திருக்கிறாரோ அவரால் தான் நான் எல்லாவற்றையும் இழந்து போனேன் என்று புலம்புகிறாள். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், ஒருவேளை நகோமி இதை சொன்னாங்கன்னு சொல்லி நம்ம சும்மா இருந்துட முடியாது. 38 வருஷம் பெரும்பாலுள்ள மனுஷன் தான் இன்னொருத்தனை கம்ப்ளைண்ட் பண்ணான்னு நம்ம சும்மா இருந்துட முடியாது. இன்னைக்கு நமக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு கேள்வியை வைக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில நீ விரும்பாத காரியங்கள் நடந்து பொழுது 38 வருஷம் பெரும்பாலுள்ள சகோதரனை போல நீ மற்றவர்களை குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கையில இழப்புகள் வரும் பொழுது அது தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியான ஒரு நோக்கம். தேவன் எதை எதிர்பார்க்கிறாரோ அதை உன்னை கொண்டும் உன்னுடைய குடும்பத்தை கொண்டும் செய்யும்படியான ஒரு பெரிய அழைப்பு என்பதை மறந்து போய் ஆண்டவர் என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு துக்கத்தை கொடுத்துட்டாரு, ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு இழப்பை கொடுத்துட்டாரு, ஆண்டவர் என்னை இப்படி சிறுமைப்படுத்தி விட்டார் என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறாயா? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அதுவே கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை நமக்குள்ளாகவும் இருக்கும் என்பதற்கு அடையாளம். நீங்க மத்தேயு சுவிசேஷம் முதல் அதிகாரத்தின் 5-6 வசனங்களை வாசித்து பாருங்களேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஜென்ம வரலாறு சொல்லப்படும் பொழுது அங்கே இந்த பெண்ணின் பெயரும் அங்கே குறிப்பிடப்படுகிறது. இந்த நகோமின்ற பாத்திரத்தை வச்சுதான் ஆண்டவர் ரூத் என்கிற தன்னுடைய பெரிய திட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை நகோமி மறந்து போனால் இத்தனை இழப்புக்கும் இத்தனை பலவீனத்திற்கும் இதுதான் காரணம் என்று தன்னுடைய வாயை திறந்து அறிக்கை செய்ய ஆரம்பித்து விட்டார். அமைதியாயிருங்கள். இன்னொரு மனுஷனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் ஒரு அறிமுகம் தான், இன்னும் நான் செய்திக்குள்ள போகல. இயேசுவினுடைய சிந்தை எனக்குள்ள எப்படி வரணும்ன்றதை நம்ம கடைசியா பார்க்க போறோம். அதற்கு முன்பாக முதல்ல யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல 38 வருஷம் பெரும்பாலுள்ள மகன் வாயை திறந்து அடுத்தவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணான். அடுத்ததாக பெரிய திட்டத்தை தேவனுடைய வாழ்க்கையில செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை உணராதபடிக்கு இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில தேவன் இதையெல்லாம் செய்வதற்காகத்தான் இந்த இழப்பை அனுமதித்தார் என்பதை புரிந்து கொள்ளாதபடிக்கு நகோமி சர்வ வல்லவரை தன்னுடைய வாயை திறந்து குற்றம் சாட்ட ஆரம்பித்து விட்டாள். நீங்க 1 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரத்தை தயவு செய்து இன்றைக்கு உபவாசம் முடிஞ்ச உடனே வீட்டுல பொறுமையா வாசித்து பார்த்துட்டு நீங்க மதியம் ஆகாரத்துக்குள்ள கடந்து போங்க. ஆண்டவர் ஏராளமான திட்டங்களை அங்கே நம்மை போல பணி செய்து கொண்டே தேவனுடைய நாமத்தை மேன்மைப்படுத்தும்படியாக அழைக்கப்பட்டவர்களுக்கு வைத்திருக்கிறார். எலியா யாரு? எல்லாருக்கும் நல்லா தெரியுங்க. ஆரம்பிக்கும் போதே எலியானுடைய ஊழியமே ஒரு மகிமையான ஊழியம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று, நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித்தாற்றிலே ஒளித்து கொண்டிரு. Go and hide yourself. எலியா உன்னை ஒளிச்சிக்கின்றார் ஆண்டவர். எப்போ?
அதுக்கு முன்னாடி எலியா யாருன்னு உலகத்துக்கு தெரியாது. எலியா எப்பேற்பட்ட மனிதன் நமக்கு தெரியாது. ஆனா யாக்கோபு எழுதி வைத்திருக்கிறார், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருடமும் 6 மாதமும் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான், வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஆர்டினரி மேன். அந்த ஆர்டினரி மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எலியா, யூ கோ அண்ட் ஹைட் யுவர்செல்ஃப், உன்னை ஒளித்துக்கொள். ஏன்? முதல் வசனம், 17ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம், ராஜாவுக்கு முன்பாக எலியா நின்று தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். ராஜாவே, என் வார்த்தையின்படி நான் சொல்லாம அந்த தேசத்துல மழையும் பெய்யாது, வெயில் அடிக்கிறது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். இந்த ஒரு வாய்ப்பு சகோதரனே சகோதரியே உனக்கும் எனக்கும் கிடைக்குமானால், ராஜாவுக்கு முன்பாக அல்லது மந்திரிக்கு முன்பாக, நாம் பணி செய்கிற இடங்களிலே மேலான இடத்துல இருக்கிறவர்களுக்கு முன்பாக போய் நாம் நின்று, நான் சொன்னாதான் இதெல்லாம் நடக்கும், இந்த காரியத்தை நடப்பிப்பதற்கு தேவன் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், என்னை அல்லாமல் வேறு ஒருவனாலும் இதை செய்ய முடியாது என்று ஒரு அறைகூவல் விடும் பொழுது, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஜனங்கள்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க? யார் அந்த எலியா? ராஜாவுக்கு முன்பாக போய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறானே, யார் அந்த மனிதன்? எல்லோரும் எலியாவை கொண்டாடும்படி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ராஜாவுக்கு ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரிங்க, எலியாவோட முதல் ஊழியமே அதுதான். அதற்கு முன்பாக எலியாவை பற்றி வேதத்துல எந்த குறிப்பும் இல்லை. ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி, அதுவும் ராஜாவுக்கு முன்பாக ராஜா கலங்கக்கூடிய அளவுக்கு சொல்லக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம் நிறைந்த ஒரு ஊழியம். எல்லாம் எலியாவை பார்க்கணும்னு தேடி வராங்க. ஆண்டவர் சொல்றாரு, go and hide yourself, உன்னை ஒழிச்சுக்கப்பா. You should not establish yourself to others. உன்னை யாருன்னு பிறருக்கு காண்பிக்காத. ரொம்ப ஆச்சரியமான காரியம். 5வது வசனம் சொல்லுது, எலியா போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித்தாற்றண்டையிலே போய் தன்னை ஒழித்துக் கொண்டான். ஆண்டவரே, என்னை யாரும் பார்க்க கூடாது, என்னை யாரும் கொண்டாடி எனக்குள்ள ஒரு பெருமையை விதைச்சிடக்கூடாதுன்னு நீங்க திட்டம் வைத்திருப்பீர்களானால், நீர் எப்படி சொல்லுகிறீரோ அந்தபடி என்னை ஒழித்துக் கொள்வதற்கு எனக்கு தடை இல்லை. ஒபீடியன்ஸ். அதுதான் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை. தேவனுடைய ரூபமாயிருந்தார், ஆனால் தாழ்மையின் சிந்தையை கொண்டிருந்தார். இப்போ எலியாவுக்கு என்ன நடந்துச்சு? இப்போ போய் ஒழித்துக் கொண்டதினால்தான் காகங்கள் அவருக்கு அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. ஆண்டவரே, எலியா பூசித்தது போல எனக்கு நீங்க காகங்களை கொண்டு அப்பமும் இறைச்சியும் கொடுங்கன்னு நம்ம ஜெபிக்கிறோம். இட்ஸ் ஆல் குட். நான் யாரையும் குறை சொல்லல. ஆனால் எலியாவுக்குள்ளாக இருந்த அந்த கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தை நமக்குள்ள இருக்கா? ஒழிச்சுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒழிச்சுக்கிறேன். என்னை பற்றி மற்றவர்கள் பெருமையாய் பேசுவதற்கு எங்கெல்லாம் வாசல்கள் திறக்கப்படுகிறதோ அங்கே நான் என்னை காண்பிக்க மாட்டேன். யோவான் ஸ்நானன் சொன்னது போல, நான் சிறுகவும் என் தேவன் பெருகவும் வேண்டும். ஒழித்துக் கொண்டதினால்தான் காகங்கள் அவருக்கு அப்பமும் இறைச்சியும் கொடுத்தது. ஃபர்ஸ்ட் திங். 2வது, அதே எலியாவுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அடுத்த சம்பவம். இப்ப எலியா ஒரு ரகசியத்தை கற்றுக்கொண்டார். ஆண்டவர் வாக்கையின்படி நான் ஒளிஞ்சுக்கிட்டேன்னா, என்னை நான் பெருமை பேசாதபடிக்கு மற்றவர்கள் என்னை கொண்டாட விரும்புகிற நேரங்களிலே என்னை நான் ஒழித்துக் கொள்ளும் பொழுது, தேசமே பஞ்சமா இருந்தாலும், ராஜா வீட்டிலேயே ஆகாரம் இல்லாமல் இருந்தாலும், கர்த்தர் என்னையும் காகங்களை கொண்டு போஷிக்க போதுமானவர். ஒரு புதிய ரகசியத்தை கற்றுக்கொண்டார். 2வது பாருங்க, அதே நேரத்துல 7வது வசனத்துல இருந்து நீங்க பாசத்தை பார்ப்போமானால் இன்னொரு சம்பவம் நடைபெறுகிறது. கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. Go and stay there. முதல்ல go and hide yourself, உன்னை ஒழித்துக்கொள். அதுதான் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை. 2வதாக இன்னொரு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது, go and stay there. எப்பா எலியா, நீ போய் தங்கி இருப்பா. எந்த இடங்க? ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ராஜாவுக்கு முன்பாக முதல் ஊழியத்தையே நிறைவேற்றினவன். அவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற இடம் என்ன தெரியுமா? ஒரு விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். அவங்ககிட்ட ஒன்னும் இல்லை. she has nothing, empty handed. அந்த அம்மாட்ட போய், அம்மா உன் வீட்டுக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசி வராருமா, ராஜாவுக்கு முன்னால முதல் ஊழியத்தை ஆரம்பிச்ச மனுஷன், அவர் சொன்னாதான் மழை பெய்யுமா, அவர் மழை பெய்யும் சொன்னா பெய்யும், பெய்யக்கூடாதுன்னு சொன்னா பெய்யாது. அப்படிப்பட்ட such a great man of God. அவர் வர்றாரு, அவருக்கு என்ன உன்னால உதவி செய்ய முடியும்? அந்த அம்மா சொல்லுவாங்க, ஐயா என்கிட்ட ஒண்ணும் இல்லையா, என் கையில ஒண்ணும் இல்லை, ஒரே ஒரு பிடி மாவு இருக்குது, களையத்துல கொஞ்சம் தண்ணி இருக்குது. எதுக்கு தெரியுமா? அதுதான் என்னுடைய கடைசி ஆகாரம்.
இது அப்பமா சுடுறதுன்னா விறகு கூட என் கையில இல்லை. ஐ எம் கோயிங் டு சர்ச்சிங் ஃபார் திஸ். அதை நான் தேடுவதற்காக என்னுடைய வாழ்க்கையை நான் போய்கொண்டிருக்கிறேன். அதை ஒரு தேடுதல் தான் என்னுடைய வாழ்க்கை. என் கையில இருக்கிறத முழுமையாக்கணும்னா ஏதாகிலும் மற்ற ஒன்று எனக்கு கிடைக்க வேண்டும். தேடிக்கொண்டிருக்கிறேன் விறகுகளை. அதை எடுத்து நானும் என் பிள்ளை சாப்பிட்டுட்டு இதோட என் வாழ்க்கை முடிய போகுது. ஆண்டவர் சொன்னாரு, அந்த இடத்துல போய் தங்கிக்கப்பா. பிரதர், நமக்கு டிரான்ஸ்பர் கிடைச்ச உடனே என்னெல்லாம் எதிர்பார்க்கிறோம் பாருங்களேன். நான் போற இடத்துல என் பிள்ளைங்க பிடிக்குமா, நல்ல ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி இருக்குதா, டிரான்ஸ்போர்டேஷன் இருக்குதா, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்குதா, இன்னும் என்னென்னமோ நம்ம பார்க்கிறோம். இன்னமும் இனிமேல் பிறக்க போகிற பேர பிள்ளைகள் சந்ததிகளுக்கான வசதிலாம் அங்க இருக்குதான்னு ஆராய்ந்து தேடிக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையே உங்களிலும் இருக்க கிடவது. அதுதான் காட்ஸ் பிளான். எலியாக்கு தெரியாது. ஆண்டவரே, ஒரு கட்டில் கூட இல்ல ஆண்டவரே, நான் போறதுன்னா சாப்பிடுறதுக்கு ஒரு வாய் சாப்பாடு கூட அந்த அம்மாவால கொடுக்க முடியாது. அங்க போய் நான் எப்படி தங்கி இருக்க முடியும்? எலியா என்ன செஞ்சார் தெரியுமா? ஒன்னும் செய்யலைங்க. ஆண்டவர் தான் என்னை அனுப்பினார் என்றால் ஐ எம் ரெடி டு கோ எனிவேர். போனாரு, தங்கி இருந்தாரு. வசனம் சொல்லுது, ரொம்ப நீங்க அதை வாசித்து பாத்தீங்கன்னா 10வது வசனம். அப்படியே என் பைபிளை நல்லா ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். எப்படி ஆண்டவர் தன்னிடத்துல எதிர்பார்த்தாரோ அப்படியே எலியா எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அங்கே தங்கி இருந்தான். அங்கே ஒரு ரகசியத்தை கற்றுக்கொள்ளுகிறார். முதல் கீழ்ப்படிதல். தனக்கு பெருமை வருகிற நேரங்களிலே ஒளிந்து கொள்ளும் பொழுது ராஜாவே பத்னியாக இருந்தால் ஆண்டவர் காகங்களை கொண்டு என்னை போஷிப்பார். இரண்டாவதாக அங்க ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுகிறார். என்ன? எந்த இடத்துல ஒண்ணும் இல்லையோ, எந்த இடத்துல ஆண்டவர் என்னை தங்கி இருக்க சொல்றாரோ, எந்த இடத்துல நான் தங்கி இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்போ, அந்த இடம் எனக்கு ஏற்றதா இல்லாமல் இருக்கலாம், என்னுடைய பார்வையிலே குறை உள்ளதா இருக்கலாம், எனக்கும் என்னுடைய சந்ததிக்கும் இது ஏற்றதாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு காரியம் தெரியும், என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத, நான் விரும்பாத அந்த இடத்துல நான் போய் தங்கி இருக்கும் பொழுது என்ன நடந்துச்சு தெரியுமா? ரொம்ப அழகான ஒரு வசனங்க. அவள் பானையில மாவு குறைந்து போகவில்லை, எண்ணெயும் குறைஞ்சு போகல. பஞ்ச நாள் முழுவதும் அநேகர் அந்த இடத்திலே சாப்பிட்டு திருப்தியானார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எலியா கற்றுக்கொண்ட 2வது பாடம், நான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத இடத்துல ஆண்டவர் என்னை வைக்கும் போது, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கிடவது என்ற கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ளாக இருக்கும் பொழுது நானும் திருப்தியா இருப்பேன். நான் எந்த இடத்துல இருக்கிறேனோ அந்த இடத்தை என்னை சுற்றிலும் இருக்கிறவர்களையும் திருப்தியாய் ஆண்டவர் வைத்துக் கொள்வார். இதுதான் the experience of எலியா. 3வது பாருங்க, அடுத்து சொன்னாரு, you go and hide yourself, you go and stay there. 18வது அதிகாரத்துல ஒரு வசனம் சொல்றாரு பாருங்க. அநேக நாள் சென்று 3 வருஷமாக கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி. go and show yourself. 3 வித்தியாசம் இருக்குது. ஒளிந்து கொள், உலகம் உன்னை கொண்டாடும் பொழுது. தங்கியிரு, எந்த இடத்தை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, உனக்கு விருப்பம் இல்லை என்று எதிர்பார்க்கிறாயோ அந்த இடம். ஆகாபுக்கு உன்னை காண்பி. ஆகாப் யாருங்க? வாஸ் a king. அவன் ஒரு அரசன், ஒரு ராஜா. நம்ம வேலை செய்யற இடத்துல எதை விரும்புகிறோம்? இன்னும் மேல போகணும்னு நினைப்போம். என்கிட்ட இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வந்துச்சு. கீழே வேலை பார்க்குறவங்க சிலர் வருவாங்க என்கிட்ட, பிரதர் எனக்கு 1 hour பெர்மிஷன் வேணும் சாருங்க. நாங்க இப்ப எதுக்கு பெர்மிஷன்? இல்ல ஒரு கல்யாணத்துல போய் தலையை காமிச்சிட்டு வரணும்பாங்க. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா நான் ரொம்ப நாள் காரைக்குடியில பணி செய்து கொண்டிருந்தேன். திடீர்னு மதுரைக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்தோம்னா அந்த வார்த்தை எனக்கு ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. தலையை காமிச்சிட்டு வந்துருந்தேன்னா என்னங்கன்னு கேட்டேன். அப்ப என் கூட இருக்கிற இன்னொரு சகோதரன் சொன்னாரு, சார் அது வேற ஒண்ணும் இல்ல, அந்த கல்யாண வேலைக்கும் வந்த மாதிரி இருக்கணும், அட்டண்டன்ஸும் கிடைச்சிடணும். யார் இவர்களை அந்த கல்யாணத்திற்கு அல்லது விசேஷத்திற்கு அழைத்திருக்கிறார்களோ அங்கேயும் இவங்க போய் அட்டன் பண்ண மாதிரி இருக்கணும். இங்கேயும் இருக்கணும், அங்கேயும் இருக்கணும். சரி, புரிஞ்சுக்கிட்டேன். சில நாள் கழித்து அதே சகோதரி வந்து கேட்டாங்க, சார் எனக்கு 2 நாள் லீவு வேணும். நாங்க என்ன எதுக்கு 2 நாள் லீவு? உடனே அவங்க சொன்ன காரியம், ஒரு கல்யாணத்துக்கு போறேன், ஒரு திருமணத்துக்கு போறேன். நான் சொன்னேன், போன வாரம் ஒரு கல்யாணத்துக்கு போனீங்க, தலையை காமிச்சிட்டு வந்துறேன்னு 1 மணி நேரம் பெர்மிஷன் கேட்டீங்க. இன்னைக்கு வந்து கல்யாணத்துக்கு போற 2 நாள் லீவு கேட்குறீங்களே, நியாயமான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, தலையை காமிக்கிறதுக்குன்னு சில இடம் இருக்குது,
தங்கி இருக்கிறதுக்குன்னு சில இடங்கள் உண்டு. எனக்கு புரியல, நல்லா சொல்லுங்கன்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, தலையை காமிக்கிற இடம் என்ன தெரியுமா, போய் பார்த்துட்டு வந்தா போதும். அவங்களால எனக்கும் ஒரு பிரயோஜனம் ஆக போறதில்ல, அவங்கள வச்சு எனக்கும் எதிர்காலத்தில் நடக்க போறதில்ல. இப்படி எங்களுக்குள்ளாக அந்த உறவு அதோட முடிஞ்சிருச்சு. ஆனால் தங்கி இருக்கிற இடம் எப்படி தெரியுமா, 2 நாளைக்கு முன்னாடியே நாங்க போயிடணும், அவங்களோட இருக்கணும். ஏன்னா அவங்க எங்களை காட்டிலும் வசதி மிகுந்தவர்கள். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு இனிமேல் உதவி செய்ய விரும்புகிறவர்கள். அவங்களோட நாங்கள் நெருக்கமா இருக்கும் பொழுது இன்னமும் எங்களுடைய குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படும். அப்படியே நீங்க திரும்பி வாங்கல. எலியாவுக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு, நம்ம எங்க தலையை காமிச்சிட்டு வரணும்னு நினைச்சோமோ அந்த சாரிபாத்ன்ற 7 விதவை வீட்டுல போய் தங்கிருன்னு சொன்னாரு. அப்படியே டர்ன் பண்ணி பாருங்க. ஆகா பெரிய ராஜா, எப்பா எலியா தீர்க்கதரிசி வர்றான்பா ஒன்ட்டன்னா, ஆகா எல்லாம் என்னென்ன வசதி செய்ய முடியுமோ அத்தனை வசதியும் செய்து கொடுக்க முடியும் எலியாவுக்கு. ஆண்டவர் அங்க போய் தலையை காமிச்சிட்டு வந்துருங்க, உன்னை காண்பி போதும், ஆனா எங்கே உன்னால் இருக்க முடியவில்லையோ அங்கே தங்கியிரு. இந்த மனுஷன் தாங்க எலியா. இப்படி வல்லமையான ஊழியத்தை செஞ்ச எலியா 19வது வசனத்துல தன்னுடைய வாயால வீணா போயிட்டார். அதுதான் பெரிய வேதனை. அதுதான் இன்னைக்கு செய்தி. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். பெரிய பெரிய சாதனை நம்ம பண்ணிருக்கலாம், நமக்கு பெருமைப்படாதபடி ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம ஒளிஞ்சிருக்கலாம். தட்ஸ் குட். நம்ம எங்க விருப்பம் இல்லையோ அங்க ஆண்டவர் சொன்னதுக்காக நம்ம தங்கி எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்சிருக்கலாம். நல்லது. தேவ நோக்கம் அந்த குடும்பத்துல நிறைவேறும்படியாய் ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார் என்று சொல்லி அன்றைக்கு எலியா அந்த விதவின் வீட்டிலே தன்னை வைத்து தங்கி இருந்தது போல நம்மளும் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே, நாம் பணி செய்கிற இடங்களிலே நம்முடைய விருப்புகளுக்கெல்லாம் ஒதுக்கி நம்மை அடக்கி வைத்திருக்கலாம். வசதி நிகழ்ந்த இடத்துல நம்ம போயிட்டு தலையை காமிச்சிட்டு வந்திருக்கலாம். நல்லதுங்க, எல்லாம் நல்லதுங்க. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா, 19வது அதிகாரத்துல ஒரு பயம் வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு. ஆண்டவர் ஒவ்வொரு அதிகாரத்திலும் எலியாவை சோதித்துக் கொண்டே வருகிறார். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை புடமிட்டுக் கொண்டே வருகிறார். ஆனால் அமர்ந்திருந்து தேவனே நீரே தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டிய எலியா ஆகாப்புடைய பயமுறுத்தல், ஏசபேலுடைய பயமுறுத்தலை கண்டு தேவனின் மட்டுமா என்னை நடத்தின தேவன் இனியும் என்னுடைய வாழ்க்கையில போதுமானவர் என்கிற நம்பிக்கையை மறந்து போய் ஒரு சூறைச்செடியின் கீழே போய் படுத்துக்கிட்டாருங்க. ஆண்டவர் உடல்ல தேடி வந்தாரு. அங்கே அவனுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுக்கப்படுகிறது. பலப்படும்படியான ஒரு அனுபவத்தை கொடுக்கிறார். அதிலும் திருப்திப்படவில்லை. ஓரேப் என்கிற தேவ பர்வதம் மட்டும் ஓடி வந்தான். அங்கேயும் ஆண்டவர் விடவில்லை. தேடி வர்றாரு, எலியாவே உனக்கு என்ன பிரச்சனை? அதுதான் ஆண்டவர் கேட்ட கேள்வி. எலியா உனக்கு என்னப்பா பிரச்சனை? எலியா என்ன தெரியுமா சொன்னாரு, சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் செஞ்சு ஆண்டவரே என்னை ஒழிச்சுக்கிட்டேன், எனக்கு விருப்பம் இல்லாத இடத்துல தங்கி இருந்தேன். நான் தங்கி இருந்தா எனக்கும் என்னுடைய எதிர்காலத்துக்கும் நல்லா இருக்கும்னு நினைச்சனோ அந்த அரண்மனையில போய் தலையை மட்டும் காமிச்சிட்டு வந்துட்டேன். அடுத்து சொல்றாரு, இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். யாரெல்லாம் உமக்கு சொந்த ஜனம் நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்களோ அத்தனை பேரும் உம்மை மறந்துட்டான். ஆனா நான் உம்மை மறக்கல. உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நீர் எதிர்பார்க்காத, உம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத, நீர் விரும்பாத காரியத்தை அவர்கள் எல்லாம் செஞ்சாங்க. நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன். ஒரு மிஞ்சின நீதிமான் மாதிரி. ஆண்டவரே என்னை விட்டா ஆளே இல்லை. தவறா நினைச்சுக்காதீங்க, எலியா நம்மை போல பாடுள்ள மனிதன். ஆனால் அவர் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் ஏராளம் உண்டு. நான் பழைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு, நான் சின்ன வயசுல சண்டே கிளாஸ் நடத்தினேன், ஒயர்ல இருந்தேன், யூத்தை நடத்தினேன், கிராம ஊழியம் செஞ்சேன். பத்தாது பிரதர், முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கவனே ரட்சிக்கப்படுவான். நம்முடைய ஓட்டம் நாளுக்கு நாள் நம்மை குறுகி கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய உடை எப்படி இருக்குது, நம்முடைய நடைமுறை பாவனை எப்படி இருக்குது, ஆரம்பத்திலிருந்து அந்த ஆதி அன்பு நம்மிடத்துல இல்லை என்றால் ஆண்டவர் நம்மை என்ன செய்வார் என்பதை வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும். இப்போ பாருங்க, என்னை விட்டா ஆள் ஆண்டவரே, நான் ஒருவன் மாத்திரம்தான் இருக்கிறேன். ஆண்டவர் 2 தடவை சொல்லி பார்த்தாரு, கேட்கல. 3 பொறுப்பை கொடுக்கிறாரு. 15வது வசனத்துல ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண. ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, முதல் டியூட்டி, நீ போய் சீரியாவுக்கு ஆசகேலை ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும். செகண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, இஸ்ரவேலின் மேல் யெகூவை ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும். 3வது ஒரு டியூட்டி கொடுக்கிறாரு, உன் ஸ்தானத்துல நீ செய்ய வேண்டிய பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக எலிசாவை அபிஷேகம் பண்ணு. 3 டியூட்டி கொடுக்கிறாரு.
பிரியாரிட்டியும் கொடுத்துட்டாரு. அந்த பிரியாரிட்டி என்ன செய்ய போகுதுன்னு சொல்லிட்டாரு. ஆசகேல சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, அடுத்தது நீ செய்ய வேண்டிய வேலை செய்வதற்காக எலிசாவை உனக்கு பதிலாக அபிஷேகம் பண்ணு. 3 டியூட்டி கொடுக்குறாரு. பிரியாரிட்டியும் சொல்லிட்டாரு. ஏன் தெரியுமா? ஆசகேலின் பட்டயத்துக்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான், யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். இதுதான் பிரியாரிட்டி ஆர்டர். ஆனா வாயை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாத, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை வெளிப்படுத்த முடியாம, கடந்த காலத்துல இதெல்லாம் நான் செஞ்சுட்டேன், என்னை மாதிரி யாரும் ஊழியம் செய்ய முடியாதுன்ற லேசான ஒரு ஆட்டம் தன்னுடைய வாழ்க்கையில வந்த உடனே, நீங்க 19வது அதிகாரத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, அங்கே 19வது வசனம், 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், நேர போனாரு. 12 ஏர் பூட்டி விழுந்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை பார்த்தாரு. முதல் 2 பர்பஸையும் பிளானையும் மறந்து போனாரு. ஆசகேல கொண்டு போய் சீரியாவின் மேல் ராஜாவா அபிஷேகம் பண்ண முடியல, யெகூவை கூட்டிட்டு போய் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா அபிஷேகம் பண்ண முடியல. ஆனா தனக்கு மட்டும் ஒரு உதவியால் வேண்டும் என்பதற்காக அடுத்த தேவனுடைய திட்டத்தை மறந்து போய் எலிசாவை தனக்கென்று தனக்கு அடுத்த நிலைமையிலே அபிஷேகம் பண்ணி கொண்டு போயிட்டார். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, அமர்ந்திருக்க முடியல. நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்த உடனே இதுவரைக்கும் உண்மையாயிருந்த பல ஊழியர்கள், இதுவரைக்கும் தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தினவர்கள், கடினமான இடங்களிலே சாரிபாத் போன்ற ஒன்றுமில்லாத இடங்களிலே தங்களை அர்ப்பணித்து ஊழியம் செய்தவர்கள், பெரிய பெரிய இடங்களில் எல்லாம் அவர்களுக்கு வாசல்கள் திறக்கப்பட்ட பொழுதிலும் அங்கே தேவனை மட்டும் காண்பித்து விட்டு அங்கே தங்குவதற்கு பதிலாக திரும்பி வந்தவர்கள், அந்த வசதியை அனுபவிப்பதற்கு பதிலாக ஊழியத்திற்காக உண்மையாய் நின்றவர்கள், ஒரு சின்ன போராட்டம் வந்த உடனே அவங்க நிலைமையே மாறிடுச்சு பாருங்களேன். ஆண்டவருடைய பிளான் எல்லாம் போயிடுச்சு. தனக்கு ஒரு உதவியால மட்டும் அபிஷேகம் பண்ணிட்டு எலியா தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடித்துக் கொண்டுதான். பிரதர், சிஸ்டர், காரணம் என்ன? வாய்தான். அமைதியா இருக்க முடியல. இப்போ பாருங்க, இயேசு அமைதியா இருந்தார். நான் திரும்ப அந்த முதல்ல ஆரம்பிச்ச இடத்துக்கு வந்துடுறேன். ரொம்ப எனக்கு ஆச்சரியமே அதுதாங்க. இயேசு அமைதியா இருந்தார். சிலருடைய கேரக்டர் எப்படின்னா, என்ன நடந்தாலும் அமைதியா இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷத்தை அனுபவிச்சாலும் அமைதியா இருப்பாங்க, ரொம்ப துக்கம் அவங்க வாழ்க்கையில வந்தாலும் அமைதியா இருப்பாங்க. ஆனா இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. இயேசு நல்லா பேசுவாரு, அதிகாரம் நிறைந்தவராய் பேசுவார், அற்புதங்களை நடத்தும்படியாய் பேசுவார், ஆற்றல் மிகு காரியங்களை செய்யும்படியாய் பேசுவார், பிசாசுகளும் கண்டு நடுங்கும்படியாய் பேசுவார், நல்ல வேத அறிவு நிறைந்தவர்களை இயேசுவை கண்டு ஆச்சரியப்பட்டு பிரமிக்கும்படியாய் பேசுவார். அப்ப இயேசுவுக்கு 12 வயசு. நீங்க லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரத்துல நீங்க அதை வாசித்து பார்க்கலாம். இயேசுவுக்கு இப்ப 12 வயசு ஆகுது. இயேசுவை கூட்டிட்டு அவருடைய தாயும் தகப்பனாரும் ஆலயத்திற்கு வருகிறார்கள், பண்டிகைக்கு வருகிறார்கள். 3 நாள் ஆச்சு. இப்ப இயேசு மிஸ் ஆயிட்டாரு, கூட்டத்துல காணோம். அவருடைய தாயும் தகப்பனும் இப்பொழுது இயேசுவை தேடிக்கொண்டு மறுபடியுமா எருசலேம் வரைக்கும் வருகிறார்கள். 46வது வசனம், லூக்கா 2:46. 3 நாளைக்கு பின்பு, அந்த இடத்தை பாருங்க. இயேசு தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும், போதகர்கள் பேசுகிறதை கேட்கவும், போதகர்களை வினாவவும் கண்டார்கள். ஒரு வசனம் தான், ஆனா ஆழமான வசனம். ஆலயத்துல இருக்கிறார், தேவாலயத்துல இருக்கிறார் இயேசு. இப்பொழுது இயேசுவை சுற்றிலும் போதகர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். He was in the midst. நடுவில் இருக்கிறார். அவரை சுற்றிலும் போதகர்கள், வேத அறிவு நிறைந்தவர்கள், சகல தீர்க்க தரிசனங்களையும் புரிந்தவர்கள், சத்தியங்களை அறிந்திருந்தவர்கள், மற்ற ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை போதிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உட்கார்ந்திருக்கிறாங்க. அதுதான் காட்சி. இப்போ அடுத்த வார்த்தை சொல்லுது, அவர்கள் பேசுகிறதை இயேசு கேட்டுக்கொண்டிருந்தார். இயேசு பேசல. பிரதர், நல்லா அந்த வசனத்தை பாருங்க. சிஸ்டர், இயேசு பேசல. நடுவுல உட்கார்ந்து அவங்க என்ன பேசுறாங்கன்னு இயேசு கேட்கிறாரு. ஏதாவது அவருக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா அவங்கள வினாவுகிறார். இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம் இப்படின்னு கேட்கிறாரு. இதுதான் இயேசுனுடைய 12 வயது மாத்திரமே நிரம்பின இயேசுனுடைய அனுபவம். இயேசு நல்லா பேசுறவர்ன்றதுக்கு இது ஒரு அடையாளம். அடுத்த வசனத்தை வாசித்து பார்த்தோம்னா 47வது வசனம், இயேசு பேச கேட்ட யாவரும், அது போதகரா இருந்தாலும் சரி,
பிரதான ஆசாரியா இருந்தாலும் சரி, வேத பாரகரா இருந்தாலும் சரி, வசனமே தெரியாம பண்டிகைக்கு வந்த கிறிஸ்தவங்களா இருந்தாலும் சரி, திருவிழா கூட்டத்துக்கு வந்து வியாபாரம் பண்ண இருந்தாலும் சரி, வசனம் சொல்லுது, இயேசு பேச கேட்ட யாவரும் இயேசுனுடைய புத்தியையும் இயேசு சொன்ன மாறுத்திரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். He was just 12 years old. 12 வயசு தான் இயேசுக்கு. எத்தனையோ வயசு நிரம்பினவர்கள் எல்லாம் இப்பொழுது பிரமிக்கக்கூடிய அளவுக்கு இயேசு பேசுகிறவர். நான் என்ன சொல்ல வர்றேன்? பேசாம இருக்கிறது கஷ்டம்னு செய்தி ஆரம்பிச்சோம். பேசுத வாய்ப்பு கிடைச்ச உடனேயே தனக்கு இதுதான் தேவைன்னு மறந்து என் குறைக்கு இவங்க தான் காரணம்னு மற்றவங்களை காண்பித்த 38 வயசு உள்ள பெரும்பாலுள்ள மனுஷனை காமிச்சேன். ரெண்டாவது, தன்னுடைய வாழ்க்கையில தேவன் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார், இதற்காகத்தான் இந்த இழப்புகளை எல்லாம் அனுமதித்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய, தன்னை அர்ப்பணிக்க வேண்டிய நகோமி தேவனாலதான் எல்லாத்தையும் இழந்து போனேன்னு சொல்லி வாயினாலே தன்னை கெடுத்துக் கொண்டார். எலியா, என்னுடைய ஊழியம் அந்த காலத்துல அப்படி இருந்துச்சு, நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொன்னவரு, என்னை போல யாரும் இல்லைன்னு பிறருக்கு முன்பாக பேசினவர். வா ஆண்டவர், உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டப்ப, யாருமே இல்லை ஆண்டவரே, ஐம் கோயிங் டு டை, என் வாழ்க்கையை முடிச்சுக்கிற போறேன், போதும் எனக்கு பயமா இருக்குது. சரிப்பா, இதையாவது செஞ்சிருன்னு ஒரு 3 வேலை கொடுத்தாரு. ஒரு வேலை, தன்னுடைய சுயமான வேலையை மட்டும் அவர் செய்து கொண்டார். ஆனா நல்ல பேசக்கூடிய இயேசு அமைதியாயிருந்தார். அமைதியாயிருந்தார். ஏன்? 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷத்துக்குள்ள இயேசுனுடைய சிந்தை எப்படி இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்களேன். முதலாவது, இயேசு எங்கெல்லாம் அமைதியா இருந்தார். அந்த அமைதி நம்முடைய வாழ்க்கையில எதை கற்றுக் கொடுக்க விரும்புகிறது? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என்னில இருக்க வேண்டுமானால் எனக்குள்ளாகவும் அப்படிப்பட்ட ஒரு அமைதி வேண்டுமே. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் முதல் அந்த ஒரு 9-10 வசனங்கள்ல ஒரு பெரிய ஒரு காரியம் நடக்குது. அதுல 5வது வசனம் அல்லது 6வது வசனம் நீங்க தொடர்ந்து வாசித்து பார்ப்பீர்களானால் 7வது வசனம், அவர்கள் ஓயாமல் இயேசுவை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ரொம்ப ஆச்சரியமான இடம். ஒரு கூட்டம், இப்பொழுது இயேசு, அந்த காட்சியை மட்டும் நான் உங்க கண் முன்னால கொண்டு வரேன். இயேசு இப்பொழுது பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். திரளான ஜனங்கள் இயேசுவை சுற்றிலும் இருக்கிறார்கள். நான் ஒரு முழு நேர ஊழியன் அல்ல, பைபிள் காலேஜில் படிச்ச மனுஷனும் இல்லை. அப்படின்னா எப்படி இப்படி செய்தியை கொடுக்க முடிகிறது? அப்படியே நான் மாறிடுவேன். வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு வசனம் வாசித்தாலும் அந்த சம்பவமாக நான் மாறி, அன்றைக்கு இயேசுவோடு நானும் இருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படி கற்பனை பண்ணி பார்க்கிறதுனாலதான் ஆவியானவர் அநேக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் இந்த வேதாகமத்தை நமக்கு எழுதி கொடுத்த பரிசுத்த ஆவியானவரே நமக்கு சொல்லி தர்றாருன்னா அதை பார்க்கிலும் பாக்கியம் இந்த உலகத்துல நமக்கு வேற ஒண்ணும் இருக்க போறதில்லை. That's the great thing and it's a blessing too. இப்ப நல்லா கவனிங்க. நான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தேன். உங்களையும் நான் சொன்னா கோச்சுக்குவீங்க, ஆனா நீங்களும் நினைக்கிறேன்னா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இப்பொழுது இயேசு பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். இன்சூரன்ஸ் பிரேயர் செக்டார்ல இருக்கிற நம்ம எல்லாரும் அந்த பிரேயரை நம்ம அட்டன் பண்ணிட்டு இருக்கிறோம். இயேசு சொல்ற வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஓகே, ஆர் ஹாப்பி நவ்? எஸ். இப்போ இயேசு நம்ம கிட்ட செய்தி கொடுத்துட்டு இருக்கிறாருன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. நம்ம எல்லார் கையிலையும் பைபிள் இருக்குது. ஒருவேளை அன்னைக்கு பைபிள் இல்லை, ஆனா ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவங்க சுமந்து நிற்கிறார்கள் ஒரு கூட்டம் ஜனங்கள். இப்போ பாதி செய்தி நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு சகோதரியை இப்பொழுது ஒரு கூட்டம் ஜனங்கள் இழுத்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன? ஆண்டவரே, மோசே எங்களுக்கு ஒரு நியாய பிரமாணத்தை கொடுத்திருக்கிறாரு. அது லேவியராகமம் 26வது அதிகாரம் 14வது வசனத்துல இருந்து இருக்குது. விபச்சாரத்துல இப்படி யாராகிலும் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டால் அவள் கல்லெறிந்து கொலை செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, நியாய பிரமாணம், ஆர்டர். நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ ஏற்கனவே இருக்க இயேசுவை சுற்றிலும் இருக்கிற கூட்டத்தோடு இன்னொரு கூட்டமும் சேர்ந்து விட்டது. நல்லா நல்லா கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம இயேசுவோட கூட இருக்கிறோம். we are carrying the presence of our Lord. இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தை, அவருடைய சிந்தையை சுமந்து கொண்டு இயேசு பேசுகிற செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னொரு கூட்டம் வருகிறது, அவர்கள் இருக்கிறது. அதுதான் அடையாளம். எல்லாரும் கேரிங் a stone.
எதுக்கு? இந்த சகோதரியை கல்லெறியணும். நீங்க என்ன சொல்றீங்க? அந்த சம்பவத்தை நீங்க வாசித்து பாருங்களேன். இயேசு ஒரு வார்த்தையும் சொல்லலைங்க. இயேசு குனிந்து தரையிலே எழுதி கொண்டிருந்தார். ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? நீங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ தெரியல. எனக்கு வெளிப்படுத்தப்பட்டதை நான் சொல்றேன். இயேசுவுக்கு என்னையும் பார்க்க இஷ்டமில்லை. எஸ், தட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தட். இயேசு யாரையும் பார்க்கலங்க. அவருடைய பிரசன்னத்தை சுமந்து நிற்கிற என்னையும் நம்மையும் கூட அவர் பார்க்கவில்லை. கல்லோடும் கற்களோடும் நின்று இவள் கொலை செய்யப்பட வேண்டும், இவள் பாவி என்று ஒரு மனுஷியை அடையாளம் காட்டுகிற அவர்களையும் இயேசு பார்க்கவில்லை. இயேசு குனிந்து தரையில எழுதி கொண்டிருக்கிறார். was so silent. அமைதியா இருக்கிறாரு. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கிடவது. was so silent. மறுபடியும் இயேசுவை கேட்கிறார்கள். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் இயேசு நிமிர்ந்து எல்லாரையும் ஒரு பார்வை பார்க்கிறாரு. என்னையும் பார்த்தாரு, உங்களையும் பார்த்தாரு, அவங்களையும் பார்த்தாரு. தேவ பிரசன்னத்தை சுமந்து நிற்கிறேன்ற நினைவோடு இருக்கிற நம்மையும் இயேசு பார்த்தார். மற்றவள் குற்றவாளி என்று சொல்லி கற்களோடு நின்று கொண்டிருக்கிற அவர்களையும் இயேசு பார்த்தார். ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி மறுபடியும் அவர் தரையிலே குனிந்து எழுத தொடங்கிவிட்டார். எஸ், திரும்பவும் குனிஞ்சு எழுத ஆரம்பிச்சிட்டாரு. ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னாரு, உன்கிட்ட பாவம் இல்லையா, நீ கல்லெறியலாம். பிரதர், கேன் யூ ஆஸ்க் மீ ஒன் கொஸ்டின்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எங்க இருந்திருக்கணும்? தேவ பிரசன்னத்தை சுமந்து சொல்லுகிறோம். we are the carrier of the presence of our Lord ன்னு சொல்றோம். ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தை சுமந்து கொண்டு இருக்கிறேன், நான் பணி செய்கிற இடத்துல உண்மையா இருக்கிறேன், நம்மை குறித்து பல நேரங்களில் நாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கேள்வி இந்த நாளிலே நம்மை உடைக்கட்டும். கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தை நமக்கு இருக்குதா? இப்ப பாருங்களேன், அது அடுத்த வசனம் ரொம்ப அழகா இருக்குதும். 9வது வசனம், அவர்கள் அதை கேட்டு, யாரு அவர்கள்னா தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு, யாருன்றதுக்கு அடுத்து அட்ரஸ் பண்றார் ஆண்டவர். பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். போனது யார் பிரதர்? சிஸ்டர், யார் போனா? நம்ம நினைக்கலாம் அடுத்தவங்களை குற்றவாளின்னு சொல்லி கல்லோட வந்தாங்களோ அவன் தான் போயிட்டான்னு. நீங்க நான் அப்படி சொன்னேன்னா நீங்க அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க. அதே வசனத்தின் பின்பகுதியை வாசித்து பாருங்க. இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். நோபடி எல்ஸ். யா, செய்தியை கேட்க வந்த நானும் அங்க இல்ல, நீங்களும் இல்ல. அடுத்தவளை குற்றவாளி என்று சொல்லி தங்களை நீதிமானாக காட்ட வேண்டும் என்று சொன்ன அந்த கூட்டமும் அங்கே இல்லை. ஜீசஸ் வாஸ் ஆல் அலோன். தனித்திருந்தார். யார் இயேசு பக்கத்துல வர்றதுக்கு தகுதி இல்லைன்னு உலகம் சொல்லி இவள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று கல்லோடு நின்று கொண்டிருந்தார்களோ அவள் இயேசுவுக்கு அருகிலே நிற்கிறார். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? உங்களால அந்த காரியத்தை புரிந்து கொள்ள முடிகிறதா? உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையான்னு பாடுறோம், நல்லது. ஆனால் எப்படி இருக்க வேண்டும்? சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். அதைத்தான் ரோமர்ல ரொம்ப அழகா சொன்னார். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம். எல்லாம் பாவம் செஞ்சிட்டோம். அப்ப கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என்ன? இங்க நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? அவள் மட்டும் தனித்திருந்தாள். இயேசு அவ்வளவு நேரம் என்ன பிரசங்கம் பண்ணாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா இயேசுனுடைய சைலண்ட், அந்த அமைதி நம்முடைய வாழ்க்கையில ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது. என்ன தெரியுமா? நான் தான் நீதிமான், அவங்க பாவி. நான் தான் பரலோகத்துக்கு போறேன், இவெல்லாம் நரகத்துக்கு போறான்னு ஒருத்தரையும் சொல்லாதீங்க. எனக்கு பிடித்தமான ஒரு மிஷினரி இயக்க தலைவர் இருக்கிறாரு. அடிக்கடி என்னோட பேசுவார், நானும் அவரோட பேசுவேன். எங்க பேசுற டைமே பாத்தீங்கன்னா நைட்டு 11 மணிக்கு நாங்க ஆரம்பிச்சோம்னா காலையில 3 மணி, விடிய காத்தால 4 மணி வரைக்கும் பேசுவோம். அவ்வளவு காரியங்களை பகிர்ந்து கொள்ளுவோம். அவர் அடிக்கடி என்கிட்ட சொல்ற ஒரு வசனம் இதாங்க, ஒரு வார்த்தை அல்லது ஒரு அனுபவம். பரலோகத்துல நமக்கு 2 சந்தோஷம், 2 ஆச்சரியமான காரியம் இருக்குதான், 2 சர்ப்ரைஸ். ஒண்ணு என்ன தெரியுமா? என்ன பிரதர் இவங்க எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரெல்லாம் அந்த உலகத்துல இருந்து பரலோகத்துக்கு வரமாட்டாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோமோ அவன் அத்தனை பேரும் நமக்கு முன்னால் அங்க இருக்க போறானா. அதுதான் ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ்.
ரெண்டாவது, அடடா இவங்கெல்லாம் வரல, யார் அங்க வெண்ணங்கி தரித்து நல்லா ஒர்ஷிப் பண்ணி தேவனை ஆராதிக்கிறாங்க நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அவன் ஒருத்தன் அங்க இருக்க போறது இல்ல. இது அந்த நிழலாட்டம் தான் அந்த காரியம். இயேசுவோ தனித்து இருந்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, அடுத்தவங்களை குற்றவாளின்னு சொல்றதுக்கு முன்னால நம்ம கூட வேலை பார்க்கறவங்களா இருக்கலாம், நம்முடைய அதிகாரியா இருக்கலாம், அல்லது நமக்கு கீழே நம்ம அவங்க மேல அதிகாரியா இருக்கலாம். யாரையும் குற்றவாளின்னு சொல்லாதீங்க. அது ஊழியரா இருந்தாலும் சரி, குடும்பத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி. அமைதி. இரண்டாவது, இயேசு ஒரு இடத்துல அமைதியா இருந்தாருங்க. அது மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல வருது. இயேசு நடந்து போய் கொண்டிருக்கிறார். கானானிய ஸ்திரீ ஒருத்தி இயேசுவினிடத்திலே வருகிறார். இயேசுவே, என் குடும்பத்துல இப்படி ஒரு தேவை, என் பிள்ளை பிசாசினால வேதனைப்படுறா, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ஆண்டவரை நெருக்குகிறார். நெருக்கிற ஆண்டவரை கேட்கிற, ஆண்டவரே எனக்கு நீங்க உதவி செய்யணும். வசனம் சொல்லுது, 23வது வசனம், அவளுக்கு பிரதியுத்தரமாக இயேசு ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஜீசஸ் வாஸ் சைலண்ட். அவ்வளவு தூரம் கூப்பிட்டுக்கிட்டே வர்றாங்க, இயேசு ஒரு வார்த்தையும் சொல்லல. ஏன்? திரும்பவும் இந்த காட்சியை கற்பனை பண்ணி பாருங்க. நீங்களும் நானும் இயேசுவோட கூட போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா we are the disciples. சொல்றோம்ல, சிலுவையே முன்னால். ஆமா, நம்ம எல்லாம் இயேசுவை பின்பற்றும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இயேசுவனுடைய ஊழியர்கள், கிறிஸ்துவின் சிந்தையோடு இருக்கிறவர்கள் சொல்லி நம்மை பெருமை காட்டிக் கொண்டிருக்கிறோம். தட்ஸ் ஆல் குட், நல்லது. ஆனா கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், இந்த காட்சி நான் சொன்ன மாதிரியே முதல் அனுபவம் மாதிரியே கற்பனை பண்ணி பாருங்க. இயேசு போயிட்டு இருக்கிறாரு, நம்ம எல்லாம் கூட போயிட்டு இருக்கிறோம். ஒரு பெண் ஓடி வர்றா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு. இயேசு அமைதியா இருக்கிறார். ஹலோ பிரதர் சிஸ்டர், நம்ம என்ன செஞ்சிருக்கணும் தெரியலையா? வாசித்து பாருங்க. இதுக்கு முதல் அதிகாரத்துல இயேசு நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. பிசாசுகளை துரத்தவும், பிணியாளிகளை சுத்தமாக்கவும், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும் சகல அதிகாரத்தையும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு சீசர்களுக்கு கொடுத்திருந்த அதே அதிகாரம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு சீசர்களுக்கு இயேசு அந்த அதிகாரத்தை கொடுத்திருந்தார். பிசாசுகளை துரத்தணும்பா, வியாதி உள்ளவர்களை குணமாக்கணும், பட்டணமா போய் என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணணும்னு. அந்த சீசர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? இயேசுனுடைய சீசர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும். துரத்தி விட்டுரும் ஆண்டவரே, இவன் நமக்கு தொந்தரவா இருக்கிறா, துரத்தி விட்டுருவோம். ஏன்னா நம்ம மட்டும்தான் இயேசுவை அனுபவிக்கணும். யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இதனாலதான் இந்த செய்தி ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டேன், இதை ஒரு திருச்சபையிலோ அல்லது மற்ற ஒரு திறந்த ஒரு உபவாச கூட்டத்திலோ பேச முடியாது. We have to exercise ourselves. கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தை எனக்கு இருக்குதா? இயேசு ஒரு வியாதியஸ்தனை பார்த்த உடனே பண்டிகைக்கு எருசலேமுக்கு போனவர் பெதஸ்தா குளத்துல 38 வருஷம் வியாதி உள்ளவனை தேடி போயிட்டாரு. அதை இவங்களுக்கு காமிச்சிட்டாரு, எக்ஸசைஸ் பண்ணி காமிச்சிட்டாரு. இப்போ ஒரு ஸ்திரீ தேடி வந்து, ஆண்டவரே நான் சுத்தமாகணும்னு சொல்றாரு. ஆண்டவர் அந்த அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனா நான் என்ன சொல்றேன் தெரியுமா? உங்களை சொன்னா கோச்சுக்குவீங்க, நான் என்னையே சொல்றேன், ஆண்டவரே இவ ஏன் தொந்தரவு பண்ணிட்டே இருக்கா, அவளை விரட்டி விட்டுருங்க ஆண்டவரே. Many times we are doing the same thing. இதே காரியத்தை தான் பல நேரங்களில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு மட்டும் ஆசீர்வாதம், நமக்கு மட்டும் இயேசு, நம்முடைய குடும்பத்துக்கு மட்டும் இயேசு. ஐயா, நம்ம பக்கத்துல உட்காந்து வேலை பார்க்கறானே, அவன் குடும்பத்துல என்ன தேவைன்னு நமக்கு தெரியுதா? இந்த உபவாச கூட்டத்தை கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையோடு நாம் பயன்படுத்திக் கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இதுதான் ரைட் ஆட்டிடியூடு. ஆண்டவர் எப்படி பார்த்தார் ஐயா? அடுத்தவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்த்தார். ஆனால் ஆண்டவருடைய சீசர் என்று பின்னால் சென்று கொண்டிருக்கிற நாம் மற்றவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு எது தடையாக இருக்கிறது? எபேசியர் 5வது அதிகாரத்துல நீங்க முதல் 2 வசனத்தை வாசித்து பாருங்களேன். கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தை என்னன்றத அதே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுதும் பொழுது ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறார். ஆகையால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, அந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்றாரு. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இவனை ஏற்றுக்கொள்ள முடியலன்னு யாரெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சிருக்கிறோமோ, இந்த நம்முடைய கூட பிறந்தவனை ஏற்றுக்கொள்ள முடியல, சகோதர சகோதரிகளை ஏற்றுக்கொள்ள முடியல,
நிறைய பேருக்கு பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள முடியல, நிறைய பேருக்கு மாமனார் மாமியாரோடு சரியான உறவு இல்லை. இது எல்லாம் கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தைக்கு எதிரான சிந்தை. இது ஆறுதலால் ஆரம்பிக்குது. அதுக்கு என்ன விவரம்னா, நீங்க எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31, 32 வார்த்தைங்க. சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். யாரெல்லாம் துரத்தி விடணும்னு நினைக்கிறோமோ அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு இயேசு அமைதியா இருந்தார். கடைசியா மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல இயேசு அமைதியா இருந்தார். பிலாத்து கேள்வி கேட்கிறான், ஆண்டவரையா, என்னை பற்றி யாருன்னு தெரியுமா? எனக்கு அதிகாரம் இருக்குது, உன்னை விடுதலை பண்ணவும் முடியும், உன்னை குற்றவாளியாக்கவும் முடியும். இயேசு ஒரு வார்த்தையும் பேசல. He was silent. ஏன்னா இயேசுவுக்கு ஒண்ணு தெரியும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த மனுஷன் செய்யறது இல்லையா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இயேசு பேசல. ஏன் பேசல? நீங்க அதே 27ஆம் அதிகாரம், மத்திய 27ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, பிலாத்துனுடைய மனைவி தூங்க முடியல. நான் அப்படிதான் பார்க்கிறேன். இயேசுனுடைய அமைதி பிலாத்துனுடைய மனைவியின் தூக்கத்தை கெடுத்து போட்டது. இயேசு வாயை திறக்கவே இல்லை. பேசாதிருந்தால் மூடனும் ஞானி எனப்படுவான். ஆண்டவரே, என் வாய்க்கு காவல் வையும். இயேசு அமைதியா இருக்கிறாரு. பிதா இயேசுவுக்காக கிரியை செய்கிறார். பிலாத்துனுடைய மனைவியுடைய தூக்கத்தை கெடுக்கிறாரு. அந்த அம்மாவால தூங்க முடியல. நேர பிலாத்துக்கு ஒரு நிருபத்தை எழுதுறாங்க, ஒரு கடிதத்தை எழுதுறாங்க. ஐயா, அவர் நீதிமான், அவருக்கு ஒரு கேடு செய்யாத. நம்ம அமைதியா இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக காரியங்களை செய்கிறவர் என்பதை நாம் புரிந்து கொள்ளும்படியா இயேசு அமைதியா இருந்தார். நம்ம செய்யாத குற்றத்தை செஞ்சோம்னு உலகம் சொல்றாங்கங்க. நம்முடைய வேலை செய்யற இடத்துல செய்யறா சொல்றாங்க. உடனே நம்மள நீதிமான்னு காமிக்கிறதுக்கு நான் யார், நான் எப்படிப்பட்டவன் சொல்றதை நிப்பாட்டிட்டு ஒரே ஒரு முறை அமைதியா இருந்து பாருங்களேன். யோசுவாவின் புத்தகம் ரொம்ப நல்ல ஒரு புஸ்தகம். 6ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் உள்ள போக முடியல, உள்ள இருந்து யாரும் வெளியே வரவும் முடியல. நம்ம நினைக்கிறோம் எரிகோ கோட்டை சுக்குநூறா போனதுக்கு ஒரு நல்ல ஒரு வொர்ஷிப், ஒரு துதி, ஆராதனை, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், உண்மைதான். ஆனால் அந்த துதி, அந்த ஆராதனை, அந்த ஆர்ப்பரிப்புக்கு முன்பாக பிதாவாகிய தேவனால் கொடுக்கப்பட்ட இன்னொரு ஆலோசனை என்ன தெரியுமா? யோசுவா 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் உங்களுக்கு சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டு இருந்தான். சார், கமாண்ட். அது ஒரு கட்டளை. எரிகோ திறன் சுக்குநூறா உடையணுமா, மதில் உடையணுமா, உன் பிரச்சனை மாறணுமா, நீ துதிக்கிறதுக்கு முன்னால ஒண்ணு செய்யணும். பிரதர், சிஸ்டர், வாயை திறக்காத. பி சைலண்ட். ஏன்னா நம்ம வாயை திறந்தா 38 வயசு பெரும்பாலுள்ள மனுஷன் எப்படி பேசினாலும் அப்படி பேசிடுவோம். நம்ம வாயை திறந்தா நகோமி என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி நம்ம சொல்லிடுவோம். நம்ம வாயை திறந்தா எலியா என்ன சொன்னாலும் அந்த வார்த்தையை சொல்லி நமக்கான காரியத்தை மட்டும் முடிச்சிருவோம். அழகா சொன்னாரு, நான் சொல்ற நாள் வரைக்கும் உன் வாக்குத்தத்தை நிறைவேறும்னா வாயை திறக்காத. ஜனங்கள் அமைதியா இருந்தாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? யோசுவாவின் புத்தகம் 2வது அதிகாரத்தை நீங்க தயவுசெய்து வாசித்து பாருங்க. எனக்கு நேரம் முடிஞ்சிருச்சு. ஒரு வேசி வேவு பார்க்கும்படியா யோசுவாவினாலே ஒரு கூட்டம் ஜனங்கள் அனுப்பப்படுகிறார்கள். வேவு பார்க்க வந்திருக்கிறாங்க, உற்றர்களாய் வந்திருக்கிறாங்க. அந்த வேசி சொல்றா, யாரை பார்த்து? எங்களுக்கு இந்த தேசம் கிடைக்குமா கிடைக்காதா சந்தேகத்துல விசாரிக்கும்படியாய் வந்த கூட்டத்தை பார்த்து, அந்த தேசத்திலே குடியிருக்கிற ராகாப் என்கிற ஒரு வேசி சொல்லுகிறார். 9வது வசனம். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். 10வது வசனம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். 11வது வசனம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லோருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அல்லேலூயா.
என்ன சொன்னாயா? ஜனங்கள் அமைதியா இருக்கிறாங்க, உள்ள இருக்கிற ஜனங்கள் பேசுறான், ஆண்டவர் இப்படிப்பட்டவரியா அப்படிப்பட்டவரியா, இவங்களுக்கு விடுதலையை கொடுத்துருவாரியா, இவங்க எகிப்தில இருந்து புறப்பட்ட நாள்ல இருந்தெல்லாம் இவங்களுக்கு இதெல்லாம் செஞ்சாருன்னு சொல்றான். இயேசு அமைதியா இருந்தார், பிலாத்துனுடைய மனைவி பேசினான். நம்ம பேசாம இருந்து பார்ப்போமே. 3 அனுபவங்கள். இயேசுனுடைய அமைதி என்னுடைய வாழ்க்கையிலே கற்றுக் கொடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு சிந்தை. யாரையும் துரத்த மாட்டேன், யாரையும் குற்றவாளின்னு சொல்ல மாட்டேன். நான் சொல்லவே மாட்டேன், ஆண்டவரே உண்மை போல நீதிமான் ஒருவரும் இல்லை, நீரே அடுத்தவங்களை குற்றவாளின்னு சொல்லாத பொழுது உம்முடைய சாயலாய் படைத்து மறுபடியும் பாவத்தில் விழுந்து போகிற நான் எப்படி ஆண்டவரே அடுத்தவர்களை குற்றவாளி என்று சொல்ல முடியும்? அதுதான் முதல் அனுபவம். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரத்துல வாசித்தோம்ல, இவள் கொலை செய்யப்பட வேண்டியவள் என்று சொன்னவர்கள் ஒருவரும் அங்கே இல்லை, இயேசுவோடு கூட இருக்கிறோம் என்று சொன்னவர்களும் அங்கே இல்லை, இயேசு தனித்திருந்தார். செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இயேசு அமைதியா இருந்தாரு. எதுக்கு தெரியுமா? யாரெல்லாம் என் கூட இருக்கக்கூடாதுன்னு நான் துரத்தணும்னு நினைக்கிறேனோ, இவங்களுக்கு எனக்கு ஆகாது, இவங்களோட நான் செத்தாவது முழிக்க மாட்டேன்னு நினைக்கிறேனோ, அவர்களை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு அமைதியா இருந்து நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். 3வதாக இயேசு அமைதியா இருந்தார். அப்பந்தான் கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிக்கிறவர் என்பதை நான் மாத்திரமல்ல, இந்த உலகமே அறிந்து கொள்ள முடியும் என்பதை நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் உணர்த்தும்படியாக கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். பிரதர் சிஸ்டர், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை நமக்கு இருக்கணும்னா நம்ம அப்படியே ஆண்டவருடைய கரத்துல கொடுப்போம். ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடுவோமா? இருந்த இடங்கள்ல கண்களை மூடி நம்முடைய விருப்பம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, ஆண்டவரே உம்முடைய சிந்தை என்னிடத்துல காணப்படட்டும். ஆண்டவரே நீர் எதை எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் வைத்திருக்கிறீரோ அதை நான் புரிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய சித்தம். வல்ல செயல்கள் நினைத்து உள்ளமே பொங்குதையா, நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. ஆண்டவரே உம்முடைய சிந்தையை நாங்கள் துளைத்து போட்டிருக்கிறோம். ஊழியர்களாக நாங்கள் அழைக்கப்பட்டிருந்த பொழுதிலும் பல நேரங்களிலே எங்களுடைய சுயத்திற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து விட்டோம். ஆகையினாலே இன்னமும் நீர் எங்களை கொண்டு செய்யும்படியாய் திட்டமிட்ட பல காரியங்கள் தடை போய்கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே நாங்கள் அமர்ந்திருந்து நீரே தேவன் என்று அறிந்து கொள்வதற்கும் உம்முடைய சிந்தையை நாங்கள் தரித்துக் கொள்வதற்கும் எனக்கும் என்னுடைய ஜெபக்குழுவுக்கும் எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் எனக்கும் நான் சார்ந்திருக்கிற சபை ஐக்கியத்திற்கும் எனக்கும் என்னுடைய சமுதாயத்திற்கும் உதவி செய்வீராக. எந்த எதிர்பார்ப்போடு நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோமோ அந்த நோக்கம் மாத்திரம் நிறைவேறுவதற்கு நீர் என்னையும் எங்களையும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you. God bless you all. Amen.